இந்த வீடியோவில் ஒரு 7 மெகாவாட் கெப்பாசிட்டி உள்ள ஆல்ட்ரேட்டரை பற்றி பார்க்கலாம். ஸோ இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து பிரேமோட கப்பலாக இருக்கிற ரோட்டார். இது வந்து ஸ்டேஷன் இருக்கிறனால ஸ்டேட்டர் வைண்டிங் சொல்லுவாங்க. அது வந்து ரொட்டேட் ஆனால மெயின் ரோட்டர் வைண்டிங் சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸிட்டர், இதுவும் சேம் அதே கன்ஸ்ட்ரக்ஷன் தான். எக்ஸிட்டர் ஸ்டேட்டர், எக்ஸிட்டர் ரோட்டார். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ரோட்டருக்கு தேவையான பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா RRA ரொட்டேட்டிங் ரெக்டிஃபையர் அசம்பிளி. இது வந்து ஏசிஆர் டிசி பண்ணி மெயின் ரோட்டருக்கு சப்ளை பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீட்டர் காயில். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின் ஸ்டாப்பில் இருக்கும்போது அட்மாஸ்பியர் டெம்பரேச்சரோட உள்ள வைண்டிங்கில் எதுவும் மாய்ச்சர் கண்டென்ட் எதுவும் க்ரியேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரன்னிங்கில் வந்து ஸ்டாப் ஆயிரும், ஸ்டாப்பில் இருக்கும்போது ஆனில் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து போல்ஸ் வந்து 10 போல் ரோட்டர். இது பார்த்தாலே தெரியும். போல்ஸ் வந்து ஆக்சுவலாக இன்ஜின் ஸ்பீடை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஹை ஸ்பீட் இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா 4 போல் 2 போல் அந்த மாதிரிலாம் இருக்கும். இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 120 இன்ட்டு ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை இன்ஜின் ஸ்பீடு. இது ஃப்ரீக்வன்சி வந்து 60, இன்ஜின் ஸ்பீடு வந்து 730. ஸோ அதை டெரிவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 10 கிடைக்கும். பேசிக்காக நமக்கு வந்து EMF எப்படி ஜென்ரேட் ஆகும் சரி தெரியும். ஒரு வைண்டிங்குள்ளே வந்துட்டு நம்ம ஒரு மேக்னெட்டை வந்து நார்த் போல் சவுத் போல் சேஞ்ச் ஆகிற மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது அந்த மேக்னெட்டில் உள்ள ஃப்ளக்ஸ் லைன் வந்து நமக்கு வைண்டிங்கில் கட் ஆகும்போது நமக்கு வந்து அந்த காயில் வந்து EMF ஜென்ரேட் ஆகும். ஸோ அதான் நம்ம வோல்டேஜ் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு காயிலுக்கு வந்து சப்ளை கொடுக்கும்போது அந்த காயில் வந்து மேக்னெட்டாக மாறி வந்து ஃப்ளக்ஸ் லைன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நம்ம வந்து இந்த எக்ஸிட்டர் ஸ்டேட்டர் வைண்டிங்கில் வந்து நம்ம ஏவிஆர் மூலமாக டிசி சப்ளை கொடுக்கும்போது அந்த எக்ஸிட்டர் ஸ்டேட்டர் வந்து மேக்னெட்டாக மாறி அதில் வந்து ஃப்ளக்ஸ் லைன் வந்து க்ரியேட் ஆகும். அந்த ஃப்ளக்ஸ் லைனை வந்து எக்ஸிட்டர் ரோட்டர் வந்து ரொட்டேட் ஆகும்போது நார்த் போல் சவுத் போல் சேஞ்ச் ஆகி அந்த ஃப்ளக்ஸ் லைன் வந்து அந்த ரோட்டரில் வந்து கட் ஆகும்போது அதில் வந்து பவர் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த பவர் தான் நம்ம டிசியை கட் பண்ணி மறுபடியும் வந்து மெயின் ரோட்டருக்கு சப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே ப்ரொடியூசர் வந்து ஏசி வோல்டேஜ் வந்து நமக்கு வந்து RRA அசம்பிளிக்கு வரும். ஸோ நமக்கு வந்து இப்போ டவுட் வரலாம், எதுக்கு ஏசியை வந்து டிசியை கட் பண்ணி ஏசியை கொடுக்கலாமே சொல்லிட்டு. ஏசி கொடுத்தாலும் மேக்னெட்டாக மாறும். அது எதுக்காக அப்படின்னா ஏசியில் வந்து ஃப்ரீக்வன்சி இருக்குது, அது வந்து பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள் மாறி மாறி வரும். டிசியில் வந்து ஃப்ரீக்வன்சி இல்லாதனால நமக்கு வந்து அவுட்புட் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட்டாக கிடைக்கும். ஸோ அதனால தான் இப்போ வந்து எக்ஸிட்டர் ரோட்டர்லேருந்து வர ஏசி வோல்டேஜ் இது தான் இந்த கேபிள் வந்து கனெக்டாக இருக்கும். ரெக்டிஃபையர் வந்து இங்கே தான் இன்புட்டு. ஸோ இதில் அவுட்புட் பார்த்தீங்கன்னா டிசியை கனெக்ட் பண்ணி இந்த பாசிட்டிவ் நெட்டில் டெர்மினல் 2 டெர்மினல் இருக்கு இல்லையா, பஸ் பார் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்து பாசிட்டிவ் ஒன்று இன்னொன்று நெகட்டிவ். அது மூலம் வந்து எக்ஸிட்டர் ரோட்டர் இது வந்து சர்ஜ் அரெஸ்டர். இது வந்து சர்க்யூட்டில் ஏதாவது வந்து ஃபால்ட் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து சப்ரஸ் பண்ணிடும். ஸோ ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக தான். ஸோ இங்கேருந்து ஒரு டிசி சப்ளை வந்து நம்ம மெயின் ரோட்டருக்கு வருது. ஸோ அதே கான்செப்ட் தான் மறுபடியும் இது வந்து பிரைமூலமாக ரொட்டேட் ஆகிறதுனால நார்த் போல் சவுத் போல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சப்ளை கொடுக்குறதுனால அந்த ஃப்ளக்ஸ் லைன் கிரியேட் ஆகி அந்த ஃப்ளக்ஸ் லைன் வந்து நமக்கு ஸ்டேட்டர் வண்டியில் கட் ஆகிறதுனால நமக்கு வந்து பவர் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த பவர் வந்து மேலே டெர்மினல் கனெக்ஷனுக்கு போயிட்டு நமக்கு அவுட்புட் எடுத்துருப்போம். ஸோ அந்த கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உள்ள. ஸோ இதுதான் மெயின் ஸ்டேட்டர் வண்டியிலேருந்து வர்ற பிரைமரி செகண்டரி கேபிள். ஸோ செகண்டரி கேபிள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சிடி 3 சிடி கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த சிட்டிலேருந்து கனெக்ட் பண்ணி செகண்டரி வந்து ஸ்டார் லிங்க் பண்ணி அதில் வந்து நியூட்ரல் எடுத்துருப்போம். இந்த சிட்டி வந்து ப்ரொடெக்ஷனுக்காக தான். இதிலேருந்து தான் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ப்ரொடெக்ஷன்லாம் இதிலேருந்து தான் எடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிடி, இந்த 2 பிடி இருக்கு இல்லையா, இது ப்ரொடெக்ஷனுக்காக தான். ப்ளஸ் வந்து ஏவியரோட சென்சிங் வந்து இதில் தான் எடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக ஆல்ட்ரேட்டில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த பிடி மூலமாக தான் வந்து நமக்கு வந்து ஏவியரில் வந்து சென்சிங் எடுத்துருப்பாங்க. ஸோ இன்ஜின் வந்து ஆக்சுவலி அப்படி தான் ரொட்டேட் ஆகும். எக்ஸிட்டர் ரோட்டர், மெயின் ரோட்டர், RRA அசம்பிளி இது எல்லாமே ஒரே ஷாப்பில் கப்பலாக இருக்கும். பிரேம் ரொட்டேட் ஆகும்போது இதே மாதிரி தான் ரொட்டேட் ஆகும் இன்ஜின் வந்து. ஸோ இப்போ வந்து வயரிங் ஹார்னஸ் பார்க்கலாம். வயரிங் ஹார்னஸ் பார்த்தோம்னா நம்ம ஏவிஆர்லேருந்து வர டிசி சப்ளை, அதாவது எக்ஸிட்டர் ஸ்டேட்டருக்கு போகிற வைண்டிங் போகிற டிசி சப்ளை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பீரிங்கில் வந்து டெம்பரேச்சர் சென்சார் இருக்கும். அது எவ்வளோ மெஷர் பண்ணுறதுக்காக டெம்பரேச்சர் சென்சார். அப்புறம் 3 ஃபேஸுக்குள்ள வைண்டிங் டெம்பரேச்சர் சென்சார்ஸ். அப்புறம் மேலே உள்ள டெர்மினலில் உள்ள சிடிபிடி அவுட்புட் கனெக்ஷன் வந்து இது எல்லாமே வந்து இந்த லோக்கல் கண்ட்ரோல் பேனல் மூலமாக நமக்கு வந்து இன்ஜின் கண்ட்ரோல் பேனலுக்கு வந்துடும். ஸோ இப்படி தான் கனெக்ஷன். இந்த கேபிள் போயிட்டு லோக்கல் கண்ட்ரோல் பேனலுக்கு வரும். அங்கேருந்து டேரெக்டாக இன்ஜின் கண்ட்ரோல் பேனலுக்கு வந்துடும். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா ஏவிஆர். இதுக்கு என்னென்ன இன்புட்ஸ் வரும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆல்ட்ரேட்டர் வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்காக பிடியிலேருந்து சென்சிங் வோல்டேஜ் எடுத்துருப்போம் இல்லையா, அதை இன்புட்டாக கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக பிடி ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா 6.6 kV to 110 வோல்டேஜ். ஸோ அந்த 110 வோல்டேஜ் தான் இங்கே சென்சிங்காக இன்புட்டாக கொடுத்துருப்போம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ட்ரூப் சிடி. அப்புறம் வந்து இந்த ஏவிஆர் வந்து எப்போ ஆன் ஆகணும்னு சொல்லிட்டு, அதாவது இன்ஜின் ரன் ஆகிட்டு 80% RPM ரீச் ஆன பிறகு தான் அந்த ஏவிஆர் ஆன் ஆகணும். ஸோ அதுக்குள்ளே ரீலாஜுக்கு இது எல்லாமே இன்புட்ஸாக கொடுத்துருப்போம். அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிட்டருக்கு தேவையான டிசி வோல்டேஜ். ஸோ இன்புட் நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதை மெஷர் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் வோல்டேஜை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணி கொடுப்போம். அதாவது ஆல்ட்ரேட்டர் வோல்டேஜை ரேட்டட் வோல்டேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ஏவிஆர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது இப்போ வந்து இன்ஜின் வந்து மேக்ஸிமம் உள்ள ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து எக்ஸிட்டருக்கு வந்து எவ்வளோ டிசி வோல்டேஜ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணலாம். இப்போ எக்ஸிட்டருக்கு போகிற டிசி வோல்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 23 இருக்குது. ஆக்சுவலாக இந்த மேக்ஸிமம் உள்ள வந்து 23 வருது. இப்போ ஐடிஎல்லையோ இதோட லோ லோட்லையோ ஓடும்போது இதோட கொஞ்சம் கம்மியாக தான் போகும் வோல்டேஜ்.
நெக்ஸ்ட் வந்து இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். பிடியிலேருந்து வர்ற சென்சிங் வோல்டேஜ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 109 ஏசி வோல்டேஜ் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் மேக்ஸிமம் இவ்வளோ தான் வரும். மெயின் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டர், மெயின் ஸ்டேட்டர் வைண்டிங், மெயின் ரோட்டர் வைண்டிங், எக்ஸிட்டர் ஸ்டேட்டர், எக்ஸிட்டர் ரோட்டர், அப்புறம் வந்து ஒரு RRE அசம்பிளி. ஸோ இப்போ இதில் ட்ரபுள் ஷூட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் வரும், ப்ராப்ளம் மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஏவிஆர் ஆன் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து வோல்டேஜ் பில்டப் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஏவிஆர் ஆன் ஆகலை அப்படின்னா கூட வந்து 2K வரை வந்து நமக்கு வந்து ஜென்ரேட்டர் ஆகும் வோல்டேஜ். அது எப்படி அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு தெரியும். இப்போ ஒரு ஆணியில் வந்து நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டை வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் அது வந்து மேக்னட்டிசம் இருக்கும் அந்த ஆணியில். ஸோ அதனால் அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நமக்கு ஆல்ரெடி இந்த ரோட்டர் வைண்டிங் சப்ளை கொடுத்துருந்ததுனால அது வந்து ரெசிடுவல் மேக்னட்டிசம் இருக்கும். ஸோ வந்து இன்ஜின் ரன் ஆகும்போது பர்டிகுலர் ஃப்ளக்ஸ் வந்து கிரியேட் ஆகி அது வந்து 2kV வரைக்கும் நமக்கு வந்து பில்டப் ஆகி நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் வரும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் ஏவிஆர் சைடு தான் ப்ராப்ளம் வரும். மேக்ஸிமம் 2 ரிலே வந்து ஆன் ஆகாமல் இருக்கலாம், ஏவிஆரில் வந்து அவுட்புட் வராமல் இருக்கலாம், அதாவது கேபிள் ஃபால்ட் இருக்கலாம். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் நமக்கு வந்து 2kV வரை மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏவிஆரில் நம்ம அவுட்புட் செக் பண்ணும்போது ஏவிஆரில் அவுட்புட் வோல்டேஜ் வந்துமே நமக்கு வோல்டேஜ் பில்டப் ஆகலைன்னா ஃபர்தராக வந்து எக்ஸைட்டர் சைடு இல்லாட்டா ரெக்டிஃபைர் குவாலிட்டியாக இருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு 2kV வரை தான் பில்டப் ஆகும். இப்போ சுத்தமாக வோல்டேஜ் பில்டப் ஆகலை, இப்போ இன்ஜின் ரன் ஆகி 0 வோல்டேஜ் தான் வருது அப்படின்னா டோட்டலாக வந்து மெயின் ஸ்டேட்டர், மெயின் ரோட்டர், எக்ஸிட்டர், RRE, ஏவிஆர், மெயினாக பிடி செக் பண்ணணும். பிடியில் ப்ராப்பராக சென்சிங் ஆகி வராமல் இருந்தாலும் அதோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எல்லாமே செக் பண்ணிட்டு ப்ராப்பராக IRLE செக் பண்ணுறது மூலமாக நம்ம அதை ஹெல்த்தினஸ் செக் பண்ணலாம். சப்போஸ் இப்போ எல்லாமே ஹெல்த்தியாக தான் இருக்குது, ஹெல்த்தியாக இருந்துமே நமக்கு வோல்டேஜ் பில்டப் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து ஃபீல்டு ரிப்ளேசிங் பண்ணலாம். ஃபீல்டு ரிப்ளேசிங் எப்போ பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ஹை ஸ்பீட் இன்ஜினில் இந்த மாதிரி ப்ராப்ளம் அதிகமாக வரும். சப்போஸ் நம்ம 2-3 மந்த்ஸு ஸ்டார்ட் பண்ணால் ரன் ஆகாமலோ இல்லை ஒரு அல்டர்னேட்டிவ் ரீகண்டிஷனிங் பண்ணும்போதோ நமக்கு வந்து அந்த மெயின் ரோட்டர் லெவலில் வந்து ரெசிடுவல் மெயின்டெனன்ஸ் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எக்ஸிட்டர் வைண்டிங், ஸ்டேட்டர் வைண்டிங்கு ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் மூலமாக பேட்டரி மூலமாகவோ ஒரு 12 வோல்டேஜ் கொடுக்குறது மூலமாக நம்ம வோல்டேஜ் பில்டப் பண்ணலாம் வைக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ட்ரபுள் ஷூட்டிங் ப்ராப்ளம் அவ்வளோ தான் வரும். ஸோ நம்ம ஃபியூச்சரில் வந்துட்டு வைண்டிங்கோட IRL மெஷர் பண்ணுறது எப்படி, RRE யூனிட் ஹெல்த்தினஸ் செக் பண்ணுறது, CTPT ஹெல்த்தினஸ் செக் பண்ணுறது, ஏவிஆரோட செட்டிங்ஸு இதெல்லாம் நம்ம ஃபர்தராக ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணலாம்.